Bharat Electronics shares gain on bagging orders worth 962 rupees crore. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் 962 கோடி ரூபாய் மதிப்புள்ள பேக்கிங் ஆர்டர்களில் லாபம் ஈட்டியுள்ளன. பிப்ரவரி 10 அன்று பல்வேறு ஆர்டர்களை பெற்ற பிறகு அரசுக்கு சொந்தமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வேல் லாபத்துடன் வர்த்தகமானது. இந்திய கடற்படைக்கு எலக்ட்ரோ ஆப்டிக் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வழங்குவதற்கான 610 கோடி ரூபாய் ஒப்பந்தம் உட்பட 962 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்களை பெற்றுள்ளதாக வேல் தெரிவித்துள்ளது. EON-1 என்பது எலக்ட்ரோ ஆப்டிகல் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமாகும். இது எலக்ட்ரோ ஆப்டிகல் மற்றும் தெர்மல் இமேஜர் சாதனங்களை பயன்படுத்தி இலக்குகளை தேடுதல், கண்டறிதல் மற்றும் வகைப்படுத்துதல் ஆகியவற்றை வழங்குகிறது. காலை 9:22 மணிக்கு வேல் நிறுவனத்தின் பங்குகள் NAC 281 ரூபாய் விலைக்கு விற்கப்பட்டன. இது முந்தைய அமர்வின் இறுதி விலையுடன் ஒப்பிடும்போது 1.4% அதிகம். 28 EON-1 அமைப்புகளை வாங்குவதற்காக புதுதில்லியில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வேல் உடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்தது. இந்த அமைப்புகள் இந்திய கடற்படைக்கு 11 புதிய தலைமுறை கடல் ரோந்து கப்பல்கள் மற்றும் 3 கேடட் பயிற்சி கப்பல்களில் பயன்படுத்தப்படும். வரிகள் உட்பட 642 ரூபாய் 17 பைசா கோடி மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் வாங்குதல் இந்திய பிரிவின் கீழ் வருகிறது. இந்திய பங்குகளை வாங்குவதன் மூலம் நிதியாண்டிற்கான வேல் இன் மொத்த ஆர்டர் புத்தகம் 11,855 ரூபாய் கோடியை எட்டியுள்ளது. டிசம்பர் காலாண்டில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் ஆண்டுக்கு 37% அதிகரித்து 5,643 ரூபாய் 25 பைசா கோடியாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் நிகர லாபம் 47% அதிகரித்து 1,316 ரூபாய் 6 பைசா கோடியாக உள்ளது. மூல மணி கண்ட்ரோல் Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.